ஒரு நாளைக்கு ஒரு தடவ மோஷன் போறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவ மோஷன் போறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து 4 தடவ போவாங்க. சில பேர் சாப்பிட்ட உடனே போயிருவாங்க. சில பேர் வந்து ஏதாவது பயந்துட்டா உடனே மோஷன் வந்துரும். சில பேருக்கு மோஷனே வராது. 2 நாள் ஆனாலும் வராது. 3 நாள் ஆனாலும் வராது. 4 நாள் ஆனாலும் வராது. அதுலயும் சில கேட்டகரி இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வந்து ஒரு சிகரெட் குடிச்சா தான் மோஷன் வரும். இல்ல அப்படின்னா, ஒரு கிளாஸ் நல்லா சுடு தண்ணி குடிச்சா தான் மோஷன் வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொடி வச்சிருப்பாங்க. அந்த பொடிய சாப்பிட்டா தான் அவங்களுக்கு மோஷன் வரும். இல்லன்னா அவங்க நைட் வந்து வாழைப்பழம் சாப்பிடணும். இல்ல தூங்கும்போது ஒரு பால் குடிக்கணும். அப்படி குடிச்சா மட்டும் தான் காலைல வந்து மோஷன் போகும். அப்படி இல்ல எனக்கு ஒரு வாக்கிங் 10 ரவுண்ட் அப்படி இல்லைன்னா வாக்கிங் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போனா தான் மோஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோஷன் போறதுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மாத்திரையை வாங்கிடுவாங்க. மோஷன் வந்து அடிக்கடி போகுது அப்படின்னா மாத்திரையை வாங்கி அதை தடுக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. இல்ல மோஷன் வந்து கட்டியா போகுது அப்படின்னா அந்த கட்டியா இருக்கிறது வந்து சாஃப்டா இருக்கான மெடிசின் தான் பார்ப்பாங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்து ப்ராப்பரா வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஆனா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம வயித்துல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவோட ஓவர் குரோத்தா இருக்கலாம். இல்ல வயித்துல ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இல்ல அவங்க சாப்பிடக்கூடிய பாலு, கோதுமை இதனால அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் கூட அதுல எதனால வருது அப்படிங்கிறது தெரியாம ஏதேதோ மெடிசின்ஸ், கஷாயம், லேகியம், பொடி இந்த மாரி எல்லாமே சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பரா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதோ, இல்ல ஒரு ஸ்டூல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கிறதோ எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு அதோட மூல காரணத்த கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சரியா மோஷன் போகல அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு டிப்ரஷன் ரேஞ்சுக்கு ஆக்கிரும். ஒரு இரிட்டேஷன், ஒரு ஆங்சைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாரியான ஒரு சைக்காலஜிக்கல் சிம்ப்டம்ஸ் எல்லாத்தையுமே குடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு புளிச்ச ஏப்பம், நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம், வயிறு வந்து அப்படியே வீங்கி போறது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகளையும் உண்டாக்கும். பிளஸ் அந்த மோஷன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியல் வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகி என்ன பண்ணும்னா, மோஷன் போகக்கூடிய குடலையே டேமேஜ் பண்ணி ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் அதையும் தாண்டி ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷனா மோஷன் போயிட்டே இருக்காங்கன்னா, ஃபிஸ்டுலா இந்த மாரி வர்றதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து குடல்ல வந்து எப்படி சுத்திகரிச்சு, அதுல உள்ள இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை எப்படிலாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதை எப்படி ப்ராப்பரா வந்து சரி பண்றோம். குடல்ல இருந்து இயக்கக்கூடிய இயக்கத்த வந்து எப்படி சரிப்படுத்துறோம். பிளஸ் மோஷன் போகக்கூடிய ஃப்ரீக்வன்சிய வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறத வந்து தெளிவா நாங்க உங்களுக்கு சொல்லித் தரோம். இத பத்தி மேலும் தகவல் வேணும்னா கீழ இருக்க நம்பர எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க.